ஒன் டைம் ஓட்டு நீ பேசுறது இனிப்பாக இருக்கும். இப்போ போட்டு போட்டவனே ஏன்டா போட்டவனு சொன்னான்னு பிரச்சாரம் பண்ணது சரியாக இருக்கும். அப்படியே இருந்துட்டா கரெக்டு. இல்லை இல்லாமல் போயிட்டுன்னா மீண்டும் பெரிய வெற்றியை பெற்றுவார் விஜய். அன்னைக்கு தனிச்சு நின்று கூட்டணியோட நின்று திமுகவை தோற்கடிச்சு காட்டினார். திமுக கூட்டணி எல்லாம் தோல்விக்கு பிறகு விஜய் பக்கம் வந்தாச்சு. அப்போ 31 இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் பலம் அரௌண்ட் 25க்கு போயிடும். 2வது இடம். 3வது இடம் அதிமுக 21 தான். இன்னொரு டெஸ்டிங் கிரவுண்ட் என்ன? தேர்தல் களம் மக்கள். அந்த டெஸ்டிங் கிரவுண்டில் தப்பாக போயிடுச்சுன்னா என்ன நான் சொல்றது? அப்போ விஜய் சொல்றது மாதிரி டிவிகே டிஎம்கே போட்டியெல்லாம் இல்லை. அது போய் உண்மைக்கு புறம்பானது. தனியாக நின்ன டிவிகேயே கூட்டணியாக நின்ன திமுகவை தோற்கடிச்சாச்சு. திமுக கூட்டணி கட்சிகள் விஜய் பக்கம் பையாச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி பாமக இன்னும் அவங்க எடப்பாடி கூட கண்ணி பண்ணிடலாம். அப்போ திமுக நிலைமை என்ன? 25 வெர்சஸ் 42. அப்போ எப்படி தாவேக்காவை தோற்கடிச்சிட முடியும்? ஒன் டைம் ஓட்டு பிரச்சாரத்தை சொல்லியிருக்கலாம். அது பெர்மனன்ட் ஓட்டாக இருந்துட்டுன்னா மீண்டும் ஒரு தோல்வி, இன்னொரு தோல்வியை சந்திக்க போகிறாங்களா? நான் யதார்த்தத்தை உடச்சி பேசுகிறேன். அந்த இடத்துல நம்பர் 1 கட்சியாக தாவேக்கா உயர்ந்துட்டாங்கன்னு சொல்கிறேன்.